ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வந்து கல்யாணம் வேலை இருந்த தொட்டு ஃபுல்லாக அதில் பிஸி ஆகிட்டோம். இனிமேல் நிறைய சமையல் வீடியோ வரும் உங்களுக்கு. என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். பருப்பு எடுத்து காய்கள்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தகுந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி, ஏன்னா பாப்பா வந்து கற்றுக்கணும் ஒன்றும். சரி, அதனால் அவளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக, ஈஸியான வீடியோஸாக, பிகினர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஈஸியான வீடியோஸாக போடலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு வந்துட்டு பாருங்கள், ஒரு அரை கப், ஒரு சின்ன கப்பில் அரை கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வந்து நல்ல பருப்பு வந்து கழுவி எடுத்தாச்சு. ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கோங்க பருப்பை. இந்த அளவு, இந்த குவான்டிட்டியில் தான் இருக்கும். ஒரு அரை கப்பு தானே எடுத்துருக்கோம். ஒரு 2 பேருக்கு அளவா ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வந்து நானே தான் எடுக்கிறேன் வீடியோ, கொஞ்சம் ஷேக் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு. இவ்வளோ தான் இதுக்கு. இது பருப்பு குழம்பா இருக்கிறதுட்டு இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லை. வெறும் வந்துட்டு நம்ம வந்து இந்த வெறும் இது மாதிரி போட்டுட்டு கூட வந்துட்டு நிறைய காய்ங்க போட்டுக்கலாம். என்னென்ன காய் வேணுமோ அந்த காயெல்லாம் போட்டு நம்ம பருப்பு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் குக்கரில் போட்டுடலாம். பாருங்க, எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் பவுடர். வெந்தயம் முழுசாக இருந்தாலும் முழுசாக போட்டுக்கோங்க, இல்லை பவுடராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன், சின்ன குட்டி குட்டி ஸ்பூன் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அப்புறமா கல் பெருங்காயம் தான் கல் பெருங்காயம் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம் போட்டுங்க. ஒரு 3 பீஸ் கல் பெருங்காயம் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு 4 ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறமா நெக்ஸ்ட் என்னென்ன காய் போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்து மலர்ந்துருக்கு பாருங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்து கடைஞ்சிக்கணும், வேணும்னாலும் கடைஞ்சிக்கோங்க, இல்லை வேண்டாம் கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டால் போதும். எனக்கு இந்த பருப்பு அப்படியே ஹோலாக வேணும்னாலும் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நான் வந்து இப்படி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நான் வந்து அப்படியே காய்களை போட்டு வேக வச்சுருப்பேன் கூட. எல்லாமே குக்கரில் செய்ய வேண்டியது தான். இதெல்லாமே வந்து நம்ம எதுவுமே வந்து காயை தனியாக வேக வைக்கிறதோ ஒன்றும் இல்லை. ஈஸியாக பசங்களுக்கு எப்படி ஈஸியாக செய்யணும். இப்போ பாப்பா கல்யாணம் ஆகி போயிருக்க தொட்டு, தனியாக இருக்க தொட்டு அவளுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா ஈஸியானது எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுப்பான்னு சொல்லி தான் நான் இதை ஒன்றா செஞ்சுட்ருக்கேன். இனிமேல் சின்ன சின்ன வீடியோஸாக இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸாக, பிகினர்ஸ் தகுந்த மாதிரி வீடியோஸாக வரும். பாருங்கள், நல்லா வந்து இந்த பருப்பு வந்து இந்த அளவுக்கு இதாயிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் என்னென்ன போடுறோன்னா, இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு சவுச்சவ், அப்புறம் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட், இவ்வளோதான் நான் போடுறேன். ஒரு 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கூட வந்து சாம்பார் பொடியெல்லாம் போட்டு இதை குக்கர்லேயே ஒரே ஒரு ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு குழம்புனா இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வாசமும் நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அப்போ பாருங்கள், நல்லா வந்து கரண்டியிலேயே நான் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்படிதான் இந்த அளவில் வந்து பருப்பு வந்து ஒரு பாதி இது மசிஞ்சு பாதி மசியாமையும் இருக்கும். இப்போ காய் கூட போடும் போது நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து செட் ஆயிரும். அது இன்னொரு ஸ்டீம் விட்டுறதுலேயே செட் ஆயிரும். இப்போ சவ் போட்டுக்கலாம். அப்புறம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, கேரட் சொன்னமோ பீன்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, போட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. எல்லாம் அந்த கல்யாண பிஸியில் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், எடுக்காமையே. சரி, கல்யாண வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம்மா, அதனால் இதெல்லாம் விட்டேன். கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு. நல்லா போட்டாச்சு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலானா, இப்போ சாம்பார் பொடி வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இன்னும் கொஞ்சமாக தான் சாம்பார் வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, அவ்வளோதாங்க. பாருங்கள், இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வந்து இதை வந்து இன்னொரு ஸ்டீம் விட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு 2 ஸ்டீம் விட்டாச்சு காய்க்கு. விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து
தாளிப்பு வச்சுட்டு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உண்டுன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சைடில் வந்துட்டு நானே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஷேக் ஆகும் வீடியோ. பொண்ணு இருந்தால் பொண்ணு அழகாக எடுப்பா, அவள் இல்லை. அதனால வந்து பையன் ஒர்க் போயாச்சு, அதனால நானே தான் வீடியோ எடுக்கிறேன். காய் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. இது ஒரு 2 பேர் அளவுக்கு இந்த சாம்பார் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கிட்ட போய் செஞ்சு கொடுக்க முடியாது இல்லையா, சொல்லி கொடுக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இல்லை வீடியோ காலில் தான் சொல்லி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறினோன்னு எண்ணெய் நல்லா சூடேறினோன்னு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு இப்போ தாளிப்புக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா பாருங்கள். நான் வந்துட்டு காஞ்ச மிளகா 1, ஒரு சின்ன துண்டு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் தாளிப்பெல்லாம் போட்டுப்பேன் நான். நல்லா வாசமாக இருக்கும். சாம்பாருக்கும் போடலாம். இப்போ நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறது தொட்டு பருப்பு குழம்புக்கும் இப்படி போட்டிங்கன்னா போட்டு நல்லா தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்து எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வெங்காயம், காஞ்ச மிளகா எல்லாமே போட்டுட்டு சின்னதாக ஒரே டைமில் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்றாவே போட்டு செஞ்சிடலான்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு லாங் ப்ராசஸாக சொல்லி கொடுத்தோமா பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, தனியாக காய வேக வைக்கணும், தனியாக பருப்பை வேக வைக்கணும், சாம்பாரை போடணும், சாம்பார் செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே குக்கரில் ஒன்றா போட்டு வேக வச்சு ஒரு சாம்பார் செய்யணும், ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாம்பார்னு சொல்லிக்கலாம் நீங்கள், இல்லை பருப்பு குழம்புன்னு கூட பருப்பு குழம்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் புளி ஊற்ற மாட்டோம். நம்ம புளி ஊற்றாத வெறும் தக்காளி போட்டு நிறைய காய்ங்க போட்டு வைக்கிறதொட்டு இந்த பருப்பு குழம்புன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன செய்யலான்னா, இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருங்காயம் போட்டுக்காதீங்க, கசந்துரும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சோண்டு வெந்தய பொடி, அவ்வளோதான். ஜீரகம் வேண்டாம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் நல்லா போட்டுட்டு இது பண்ணிட்டேன். பருப்பு கூடவே ஜீரகத்தூள்லாம் போட்டுட்டேன். நானே வீடியோ எடுக்கிற தொட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஒன்றாவே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தால் பசங்களுக்கும் இப்போ கற்றுக் கொடுக்குறவங்களுக்கும் என்னடா இவ்வளோ போடுறாங்கன்னு தோணும் இல்லையா, அதனால ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் தான் தாளிப்பு வந்து நல்லாயிருக்கும், குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எடுத்து இதை வந்து நம்ம அவ்வளோதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. வந்துட்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னு. இது திக்காக தான் இருக்கணும். திக்காக நல்லா குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது அந்த காயோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, பிகினர்ஸும் செஞ்சு பாருங்கள். என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.